தமிழக சட்டசபை சபாநாயகர், துணை சபாநாயகருக்கு முதல்வர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், திமுக சட்டசபை கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். 14வது சட்டசபையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சட்டசபையில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் ஜெயக்குமார், துணை சபாநாயகர் தனபால் ஆகியோரை வாழ்த்தி அனைத்து கட்சி தலைவர்களும் பேசினர். சபாநாயகரை வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், எதிர்க்கட்சிகள் எடுத்துச் சொல்லும் கருத்துக்கள் ஆளும் கட்சிக்கு தேவைப்படலாம் என்பதால் எதிர்க்கட்சிக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். எதிர்க்கட்சியை சேர்ந்த நாங்கள் எடுத்துச் சொல்லும் கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கு தேவைப்படலாம். எனவே நாங்கள் எடுத்துச் சொல்லும் கருத்துக்களை ஏற்று எங்களுக்கு தாராளமாக வாய்ப்புகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திமுக சட்டசபை கட்சி தலைவர் ஸ்டாலின் சபாநாயகரை வாழ்த்தி பேசினார். அப்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு சபையை சிறப்பாக நடத்த எல்லா ஒத்துழைப்பையும் திமுக அளிக்கும் என்று கூறினார். இந்த அவையை சிறப்போடு நடத்திட உங்களுக்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அந்த உறுதியை மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசையும் வாழ்த்தி பாராட்டி அமைகிறேன். வணக்கம். இறுதியாக சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற அண்ணாதுரையின் மொழிக்கு ஏற்ப அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் மதிப்பளித்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சபாநாயகர் செயல்படுவார் என்று நம்புவதாக கூறினார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் அமுத மொழிக்கேற்ப எதிர்க்கட்சியினரின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க ஆளும் கட்சி தயங்காது என்பதையும், சட்டமன்ற ஜனநாயகம் வாழவும் வளரவும் வளம் பெறவும் நிலைத்து நிற்கவும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்சி சார்பற்ற நடுநிலையை இந்த அவையில் தாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற என் அவாவினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வை அடுத்து ஜூன் 3ஆம் தேதிக்கு சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது.